ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராப்ளெக்ஸில் சுனாமி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம இந்த சுனாமிலாம் தாண்டி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணுமாங்க. எப்படி போக போகிறோமோ தெரில. ஃபஸ்ட்டே அடித்து தள்ளிருச்சு கேஸ். எப்படி போக போகிறோமோ. போடா தம்பி, இவ்வளோ பேர் இருக்காங்க கேஸ். யாராவது போட்டு கொண்டு வாங்கடா, போவோம். எவனும் கொண்டு வர மாட்டாங்க கேஸ். ஓகே, நம்ம போவோம். இந்த கல்லில் ஏறிக்கிறோம் கேஸ், இல்லாட்டி சுனாமி வந்துட போகுது. ஏறா தம்பி, என்னை கீழே தள்ளி விட்டுருச்சு. ஓகே கேஸ், நம்ம வேறு ஏதாவது கல்லுக்கு போவோம். அந்த பெரிய கல்லுக்கு போயிடும் கேஸ். அப்போ தான் பெரிய சுனாமிலாம் வந்தால் தப்பிக்க முடியும். ஏறா ஏறா ஏறா. என்ன கேஸ், இதுக்கே தள்ளிருச்சு. கீழே தானே கேஸ் இருந்துச்சு. செத்து போயிட்டோம் கேஸ். இப்போ எப்படி தான் போகிறோமோ தெரில. ஓகே கேஸ், இப்போ நம்ம அந்த குழிக்கு போயிடுவோம். அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்களாடா? யாரா நீங்களாம்? ஓகே கேஸ், இப்போ சுனாமி வந்துருச்சு. போச்சு கேஸ். சங்கூதி சுனாமியை கூட்டுறாங்க கேஸ். யாரா நீங்களாம்? கேஸ், இவங்க ஏதோ மந்திரவாதியாக மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கேஸ், பேய் மாதிரி போகிறாங்க. வித்தியாசமான சக்தின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வாங்கலாம். ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு நம்ம முடிப்போம். இப்போ நம்ம இந்த கல்லில் ஏறி நின்று தான் ஒரு வாட்டி அடி வாங்கினோம். பரவாயில்ல, சுனாமி இருந்துச்சுன்னா தப்பிக்கலாம். சரி ஏறா தம்பி. இந்த அம்மா பாருங்க கேஸ், ஹெட்செட்லாம் போட்டு நிற்கிது. யாருன்னே தெரில. யாரா நீ? எல்லாம் தினுசாக இருக்காங்க கேஸ். புதுசாக ஸ்கின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்மள்ட்டெல்லாம் காசே இல்லை கேஸ். எங்கேருந்து ஸ்கின் வாங்குறது? அந்த கல்லில் ஏறிடுவோம்டா. இவங்க ஏற தான் போகிறாங்க. நம்மளும் ஏறிடுவோம். இல்லாட்டி அந்த பாரு. ஓமை சார், இப்போ பாருங்க கேஸ், அடிச்சு தள்ளுது கேஸ். எப்படி நம்ம போகிறோன்னே தெரில கேஸ். இப்போ சுனாமி சவுண்டு கேட்டுச்சு. குட்டியாக வருது கேஸ். சும்மா வருது. என்ன பண்ணுறது? வேறு வழி. ஓகே கேஸ், இந்த கல்லில் ஏறி நின்றுக்கிறோம். பெரிய கல்லில். அடுத்த சுனாமி வந்துருச்சு கேஸ். சின்ன சுனாமிலே நம்மளால் தப்பிக்க முடியலையே. நான் எங்கேருந்து பெரிய சுனாமிலலாம் தப்பிக்கிறது? ஓகே கேஸ், இப்போயாவது அந்த கல்லில் ஏறி நிற்போம். அப்படியே ஏற விடாமல் அடித்து தள்ளிட்டாங்க. இப்போ ஏறியாவது தப்பிப்போம் கேஸ். இப்போ எப்படியும் பெரிய சுனாமி தான் வரும். எங்களை இன்னும் காணோம். வேகமாக வாடா. சுனாமி இவ்வளோ நேரம் கழித்து வந்தாலே பெரிய சுனாமியாக வரும்னு நினைக்கிறேன் கேஸ். கல்லை விட பெருசாக வந்துச்சுன்னா நம்மளை அடித்து கரைக்கே தள்ளிடும் கேஸ். இப்போ நம்ம எப்படியாவது இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயே ஆகணும். வேறு வழி இல்லை. இங்கே பாருங்க கேஸ், நம்ம அப்படியே பார்த்த அந்த ஹெட்செட் போட்ட பொண்ணு வந்து நிற்கிது. கண்ணாடி ஹெட்செட் இதெல்லாம் எங்கேருந்துட்டி வாங்குறிய? காசு கொடுத்து ரொம்ப காசு கேட்குறாங்க கேஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு. ஓகே, நம்ம எப்படியாவது போயிடலாம். போடா தம்பி, எப்படியாவது போயிடலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு சுனாமி வந்துச்சுன்னா நம்மளை அடித்து தள்ளிடும் கேஸ். இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் கேஸ். யாருமே லைக் பண்ணவே மாட்டேங்க கேஸ். மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. மற்றும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க கேஸ். இவன் யார் கேஸ்? ரெக்கையை மாட்டிக்கிட்டு வந்திருக்கான். சரி, குழியில் நிற்போமா இல்லை சும்மா வெளியே நிற்போம் கேஸ்? சரி போவோம். இந்த அம்மா வாழைப்பழத்தை கையில் வச்சுட்டு போகுது கேஸ். யார் நீங்களாம்? எங்கேருந்துட்டு வந்திருக்கிய? ஓகே, நம்ம இதுக்குள்ளே நிற்போம். ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் சுனாமி வரல. போகலாமா வேணாமா? சரி கேஸ், நிற்போம். அம்மா, எவ்வளோ பெரிய சுனாமி! பக்கத்தில் உள்ளவனே அடித்து தள்ளிருச்சு கேஸ். ஓகே, நம்ம எப்படியாவது இப்போ ஜெயிச்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இல்லாட்டி நம்ம இங்கேயே தத்தளிக்க வேண்டியதுதான் கேஸ். எப்படியாவது போயிடுவோம். நம்மளுக்கு காயின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காயின்ஸ் வச்சு என்ன வாங்குறதுன்னு தான் தெரில. காயின்ஸ் வச்சு என்ன வாங்குறதுன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் கேஸ். எதையோ தொட்டு விட்டேன், கொடுத்துட்றா. ஓகே, இப்போ இதை எடுத்துக்கலாம். காயின்ஸ் வச்சு என்ன வாங்குறதுன்னு தான் தெரில கேஸ். போட் ஏதாவது வாங்கலான்னு நினைக்கிறேன். சுனாமி வந்துருச்சு கேஸ். திடீர்னு போச்சு, அடித்து கல்லில் தள்ளி சாவடிச்சிருச்சு கேஸ். இங்கே போட்டு கொண்டு வந்தாங்க. போட்டில் ஏறலான்னு பார்த்தா
அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க கேஸ். போட்டாங்களே போட்டாங்க கேஸ். ஏறிடுவோம். ஏறா தம்பி. கரெக்டாக சுனாமி வரையில் போட்டை போட்டிருக்காங்கன்னு வந்துருச்சு கேஸ். போட்டில் உட்காராமல் ஒருத்தி நின்றுக்கிட்டு இருந்திருக்கா. அவளை அடித்து தள்ளிருச்சு கேஸ். பாவம் சாவட்டும். டேய் போட்டை ஓட்டுறாடி. ஓட்டவே மாட்டுறாங்க கேஸ். இவ்வளோ நேரம் ஆக்கிட்டுருக்கான். பின்னாடி யாராவது உட்காந்தாதான் கேஸ் போட்டு ஓடுன்னு நினைக்கிறேன். இல்லை நம்மளே நடந்துடலான்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் நம்மளே போவோம். இங்கே யாரோ பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க கேஸ். அதுக்குள்ளேயும் பில்டிங்குள்ளே போவோமா? சரி போவோம். ஓசியில் தானே. ஓசின்னு தான் நினைக்கிறேன். காசாக இருந்தால் அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி வந்துடும் கேஸ். ஓமை காட். அதுக்குள்ளே சுனாமி வந்து கரையில் தள்ளிருச்சு கேஸ். இந்த சுனாமியோட ஒரே பிரச்சனையாக இருக்குது. அடுத்து என்ன கேம் ப்ளே போடலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க கேஸ். ரோப்ளாக்ஸ் இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணி விட்ருங்க கைஸ். சுனாமி வந்துருச்சு. என்ன கைஸ் குதிச்சு தப்பிக்கலான்னு பார்த்தா ஆரம்பத்துக்கு தள்ளிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரிலையே. ஓகே நம்ம இந்த வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படி என்ன தான் இருக்குன்னு. அந்த பெரிய கல்லும் வந்துருச்சு. கல்லில் நின்றுவோம் கைஸ். இப்போ நம்ம அந்த வீட்டை சுற்றி பார்ப்போம். இல்லைன்னா அந்த கல்லில் ஏறி நின்றுவோம் கேஸ். இல்லாட்டி சுனாமி வந்துடும். எங்கடா அந்த வீடை காணோம்? எங்கடா அந்த வீடு? அதுக்குள்ளேயும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேஸ். ஓகே நம்ம சும்மா விளாண்டுட்ருக்காம தப்பிக்க பார்ப்போம் கேஸ். இந்த இதுக்குள்ளே நிற்போம். ஒட்டில் நின்றா எப்படியும் அள்ளிட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு சரி கேஸ் திரும்ப வந்துடுவோம். இல்லாட்டி திடீர்னு சுனாமி வந்து அள்ளிட்டு போச்சுன்னா. வந்துருச்சு கேஸ். சுனாமி சவுண்டு கேட்குது. ஓகே இப்போ எப்படி சுனாமி வரும்? டேய் தம்பி ஒட்டில் நிற்காத, அப்புறம் அடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம கூட வந்த எல்லாருமே அடிச்சுட்டு போயிட்டாங்க கேஸ். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் பொழைச்சிருக்கோம். பாவம். என்ன பாவம் பண்ணாங்களோ தெரில. ஓகே கேஸ் இப்போ நம்ம எப்படியாவது அக்கறைக்கு போயே ஆகணும். சின்ன சுனாமிலே சாகுறேனே. இதில் பெரிய சுனாமிலாம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரில கேஸ். ஓகே நம்ம எப்படியாவது அந்த 2வது குழிக்கு போயிடுவோம். இல்லாட்டி மறுபடியும் சுனாமி வந்து அடிச்சுட்டு போயிடும் கேஸ். ஓகே நம்ம கூட வந்து யாரையுமே காணோம் கேஸ். எல்லாருமே சுனாமியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம மட்டும் தான் மிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பின்னாடி வந்தோன்னுமே அடிச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் 2வது குழிக்கு பேசி நம்ம எப்படியோ வந்துட்டோம். ஓகே கேஸ் நம்ம 2வது குழிக்குள்ளே வந்தாச்சு. இவன் யாருன்னே தெரில கேஸ். புதுசாக ஹேர் ஸ்டைலும் ஏதோ வச்சுட்டு வந்திருக்கான். ஓகே நம்ம எப்படியோ சுனாமிலேருந்து தப்பிச்சாச்சு. நம்ம அடுத்து ரோப்ளாக்ஸில் என்ன கேம் ப்ளே போடலாங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க கேஸ். மறக்காமல் ஒரு லைக்கு அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணிவிட்டு போங்க. வாய் வேறு வளருது. ஓகே கேஸ் காசு நிறைய எடுத்தாச்சு. அந்த மண்டையை எங்கே போனான்னு தெரில கேஸ். அந்த மண்டையை அவன் எங்கேயோ போய் சாப்பிட்டு நம்மளுக்கு என்ன. சரி கேஸ் நம்ம அடுத்த குழிக்கே வந்தாச்சு. நம்ம ஜெயிக்க போகிற கட்டத்தில் இருக்கோம் கேஸ். ஓகே இப்போ நம்ம அந்த குழிக்குள்ளே வந்தாச்சு. அடுத்து நம்ம அந்த கல்லில் ஏறிடுவோம் கேஸ். இல்லாட்டி கரெக்டாக சுனாமி வந்து அள்ளிட்டு போயிட போகுது. ஓகே இன்னும் சுனாமி எல்லாம் வரப்போகுது கேஸ். சவுண்டு கேட்குது. வந்துருச்சு கேஸ். பெரிய சுனாமின்னு நினைக்கிறேன் கேஸ். ஓகே நம்ம போவோம். கொஞ்சம் தூரம் போக போதாங்க கேஸ் முன்னாடி உள்ளதான் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே நம்ம இதில் ஏறிக்கலாம். ஏறா தம்பி. ஓகே நம்ம ஏறியாச்சு. கரெக்டாக நம்ம ஏறினதுக்கு அடுத்து ஒரு சுனாமி வருது கேஸ். நல்ல வேளை ஏறணும். இல்லாட்டி நம்ம திரும்பியும் வர மாதிரி இருந்திருக்கோம். எப்படி இந்த சுனாமி அடிச்சுட்டு பின்னாடி தான் தள்ளிட்டு போயிருக்கோம். ஓகே கேஸ் ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. ஓகே கேஸ் இப்போ நம்ம போய்ட்டு குதிச்சிடலாம். குதிரா தம்பி குதிச்சிட்டாங்க கேஸ். ஓகே கேஸ் இதோட அந்த கேம் ப்ளே வந்து முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். பாய். மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் கைஸ். பாய்.